செல்வா சார் வந்து அவ்வளோ நுவான்சஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவர் ஒரு ரியாக்ஷன் ரொம்ப பர்ட்டிகுலராக வாங்குவார். இப்படி தான் இருக்கணும், அவன் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆங்கர்னா ஆங்கருக்குள்ள எனக்கு ஒரு கில்ட் இருக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் வந்து சொல்லி தராங்க. ஸோ இஸ் அ கிரேட் குரு டு ஒர்க் வித். ஸோ ஐ எம் என்ஜாயிங் ஒர்க்கிங் வித் செல்வா சார். அண்ட் இன்னொன்று அவர் டேக் அவ்வளோ ஈஸியாக ஓகேவே பண்ண மாட்டார். அவர் கேட்க ரியாக்ஷன் வர வரைக்கும் விடவே மாட்டார். லாஸ்ட் இயர் நம்ம விகடன் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வந்து 1900 ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்போ உங்களுக்கு இருந்த சிரமத்தில் நீங்கள் ஜாலியாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து ஒரு இசையமைப்பாளர் இயக்குனருக்குள்ளே நடந்த சில சிரமங்களில் நீங்கள் ஜாலியாக சொன்னீங்க. இப்போ ஒரு இயக்குனர் நடிகருக்குள்ளே இருக்க சிரமத்தையும் அதே மாதிரி ஜாலியாக சொன்னீங்கன்னா அவர் என்ன இப்போ ஒரு கண் அசைவு அசைச்சிட்டாரு, இப்படி ஒரு பிளிங்க் கொடுத்துட்டாருன்னா அதே பிளிங்க் வரலாம் விடமாட்டாரு. அந்த பிளிங்க் வர வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. பிளிங்கே பண்ணாமலாம் நடிக்க சொல்லுவாராமே. ஆமா, அதுவும் பண்ணுவாரு. ஒரு ஷாட் இருந்துச்சு, அவங்க அந்த வித்யூராமன் அவங்க காமெடி அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஷாட் வந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கா கதவை திறப்பாங்க, நானும் ஒருத்தரும் அவங்க ஆப்போசிட்ல நிற்போம். நின்னவொடனே அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு வாங்க உள்ளன்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஒரு 25 டேக் போகணும். அவங்க திறந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு உடனே ஒன் மோர் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி திறந்து பார்த்தோன்னே அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. உடனே மைக்ல செல்வா சார், ஏம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உன் வீட்டுக்கு வாசல்ல வந்தானா நீ இப்படிதான் பாப்பியா, எப்படி பாப்ப அப்படின்னாரு. நாங்களாம் அப்படியே ஓ மை காட் அப்படி ஆயிட்டோம். அது மாதிரி ஜாலியா இருக்கும்.